பாகிஸ்தான் ஒரு செமிஃபைனல் நம்பி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியா பயங்கரமா ஜெயிச்சுட்டு போனாங்க பார்த்தோம். இன்னொரு செமிஃபைனல் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிச்சிட்டு தெரியாம இருந்தீங்கன்னா சொல்றேன். அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான் நடக்க வேண்டிய செமிஃபைனல்ஸ் நம்ம வந்து வாக் ஆஃப் பண்ணிட்டு போனதுனால பாகிஸ்தான் வந்து ஜாலியா வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. நடுவில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு டீம் வந்து தவிச்சிட்டு இருந்துச்சு எப்படியா உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஆக்சுவலி என்ன கதைனா கடைசி லீக் மேட்சுங்க இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சரிங்களா. அந்த 4th ஸ்லாட்டுக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்ச் ஆரம்பிக்கும் போது தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க 4th முடிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க டைரக்டா குவாலிஃபைடு. இந்தியாவுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு. என்னன்னா அவங்க சேஸ் பண்றாங்கன்னா 14.1 ஓவர்ஸ்க்குள்ள அந்த ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணா அவங்க குவாலிஃபை ஆவாங்க. அப்படி ஒருவேளை 14.2 ஓவர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 3 டீம் குவாலிஃபை ஆகலாம். மேட்ச்குள்ள போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 140 அந்த ரேஞ்சில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்தியா வந்து இது 14 ஓவர்ஸ்க்குள்ள சேஸ் பண்ணோம். சேஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா சேஸ் பண்றாங்க சரிங்களா. யூசுப் பத்தான், ஷுவர்ட் பின்னி 2 பேரும் சேர்ந்து ஒரு செம்ம நாக் ஆடி மேட்சை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த செலிப்ரேஷன்லாம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா ஆடி செம்மடா இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல் பாகிஸ்தான் விளையாட போறாங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வராங்க. எனக்கு என்னன்னா டேய் நீங்க ஆசைப்பட்டு ஆட்டைய போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஓட்டைய போட்டு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிட்டீங்களா, உதவாக்காரங்களான்ற மாதிரி எதுக்குடா நீங்க அந்த மேட்ச சேஸ் பண்ணீங்க 14 ஓவர்ல. நீங்க அந்த மேட்ச் போயிருக்கோம். இவங்க 2 பேருமே ரிசல்ட் வந்து வரலன்னா இங்கிலாந்து போயிருக்கோம், இல்லன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சுட்டு உள்ள போயிருப்பாங்க. நீங்க அப்ப விளையாட போறதுல தெரிஞ்சுன்னா இப்பயே விட்டு இருந்தா இன்னொரு டீம் மேட்ச் பொழைச்சிருப்போம், ஒரு கேம் மேட்ச் கிடைச்சிருப்போம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. அதுதான் ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றோம்.